இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக அங்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அதே போன்று மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரையும் சம்பவ இடத்திற்கு நேரில் செல்ல அறிவுறுத்தியிருக்கிறார். அதன்படி அனைவரும் அங்கு சம்பவ இடத்துக்கு நேரில் சென்றிருக்கிறார்கள். உடனடியாக அங்கு பலியானவர்கள் உடல்கள் எல்லாம் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலும் 10 பேர் வரை என்று சொல்லியிருந்தாலும் கூட இந்த உயிரிழப்பு என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக 10 பேருக்கு மேல் கூட இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. என்றால் பலர் மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் நிலை என்பது என்ன என்பது தற்போது வரை கேள்விக்குறியாக சூழ்நிலையில் அவர்களுக்கும் ஏதேனும் அசம்பாவிதம் என்பது ஏற்படுமா, அதனால் உயிரிழப்பு என்பது அதிகரிக்குமா என்றும் ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. பொதுவாக இந்த தேர்தல் பிரச்சாரம் இன்றைய நாளில் நடைபெற்ற விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரம் அதில் ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தை மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வாக தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு நிலை இதுவரை பதிவானதில்லை என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். ஒருவேளை ஏற்கனவே ஒரு கட்சி இது போன்ற ஒரு மாநாடோ அல்லது தேர்தல் பிரச்சாரமோ அல்லது சுற்றுப்பயணமோ அல்லது ரோட் ஷோவோ எது நடத்தினாலும் அங்கு முழுக்க அவர்கள் அதை சார்ந்து அவர்கள் தான் அதுக்கு பாதுகாப்பு பொறுப்பு ஏற்க வேண்டும். அதற்கேற்ற வகையில் கட்சி முறையாக செயல்பட்டு திட்டமிட வேண்டும். ஆனால் இது போன்ற ஒரு அஜாக்கிரதையாக செயல்பட்டது யார்? ஒருவேளை காவல்துறை என்பது உரிய முறையில் பாதுகாப்பு வழங்கப்படவில்லையா அல்லது கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் போனதா? கூட்டம் கட்டுக்கடங்காமல் போறதுக்கு யார் காரணம்? விஜய் உரிய நேரத்தில் வராமல் போனதால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதா என்று பல்வேறு கேள்விகளை இது எழுப்பியிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் 10 பேர் வரை பலியாக இருப்பது என்பது ஒரு சோக நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகளும் அதே போன்று மற்றவர்கள் இந்த உயிரிழப்பு காரணமாக இன்னும் பலர் அச்சமடைந்து அங்கிருந்து திரித்து ஓடி இருக்கிறார்கள். அந்த ஓடக்கூடிய நிகழ்வு ஏற்படும் போது இன்னும் அங்கு இந்த நிலை என்பது கலவரம் போன்ற ஒரு சூழலாக தான் மாறி இருக்கிறது. உடனடியாக மூச்சு திணறியும் அதே போன்று மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டும் ஒட்டுமொத்தமாக வெயிலை தாங்கிக் கொண்டு சோர்வடைந்தும் உடலில் எனர்ஜி இல்லாமல் சோர்வடைந்தும் மயக்கமடைந்தும் பலர் மூச்சு திணறியும் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை கண்ட உடனடியாக பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் அலறி அடித்து ஓடி இருக்கிறார்கள். பலர் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஓடி இருக்கிறார்கள். இதனால் அந்த இடமே ஒரு கலவரமாக மாறி இருக்கிறது. இது போன்ற ஒரு நிகழ்வு என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வாக மிகப்பெரிய ஒரு சோகமான அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுகின்றது.